இங்கு வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களையும் தாய்மார்களையும் தெய்வீக பேரவையின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஜோதியாய் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்து அனைத்து புவனங்களையும் ஆட்டி படைப்பவளே அன்னை பராசக்தி. அவளை உள்ளன்போடு வழிபட்டு வரும் மெய்யன்பர்களின் வாழ்க்கையிலே பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அன்றும் இன்றும் ஏன் என்றுமே நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார். அத்தகைய தெய்வீக அனுபவங்கள் அருட்கவிகளாய் வாழ்ந்த பல புலவர்களுக்கு ஏற்பட்டுள்ளன. அது குறித்து அவர்கள் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் பாடியுள்ளார்கள். அப்பாடல்களில் காணப்படும் விஷயங்கள் யாவும் அவர்களுடைய சொந்த அனுபவமா அல்லது கற்பனையா என்பது குறித்து இந்த பட்டிமன்றத்திலே பலர் வாதாடுவார்கள். அதற்கு நடுவராகி இருக்கும் வாய்ப்பினை அடியேன் பெற்றுள்ளேன். முதலாவதாக புலவர்களுடைய அனுபவம் தான் என்பது குறித்து பேசுவார்கள். தகுதிமிக்க நடுவர் அவர்களே, கற்றுணர்ந்த பெரியோர்களே, உலக மகா கவிஞர்கள் அத்தனை பேருமே அன்னை பராசக்தியை ஆராதித்தவர்கள் தான். அந்த மகாசக்தியின் அருள் கிட்டாமல் எந்த ஒரு புலவனுமே மகாகவி என்ற நிலையை அடைந்தது கிடையாது, அடையவும் முடியாது. உதாரணத்திற்கு வடமொழி புலவன் வடமொழி கவிஞன் காளிதாசனை எடுத்துக்கொண்டால் அவன் பெயரிலேயே எங்கள் கூற்றுக்கு ஆதாரம் இருக்கிறது. தென்மொழி கவிஞன் கவி சக்கரவர்த்தி கம்பரை எடுத்துக்கொண்டால் பேரனந்தூரிலே காளி கோயிலிலே பூசாரியாக பற்பல ஆண்டுகள் அன்னை பராசக்திக்கு பெரும் சேவை செய்திருக்கிறார். காலமேக புலவனை எடுத்துக்கொண்டால் திருவானைக்காவலிலே அன்னை அகிலாண்டேஸ்வரியின் எச்சில் அமிர்தத்தை உண்ட மறுகணமே மண்டூகமாக இருந்தவன் மகாகவி என்ற நிலையை எட்டிவிட்டார். இந்த வரிசையில் வைத்து பார்த்தால் ஒட்டக்கூத்தன் யார்? இதனால் சோழ திருநாட்டின் பெருங்குடி மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம் நாடு செய்த தவப்பயனால் தோன்றிய பெருமகனார் செங்குந்த வேளாளர் இனத்தை சிறப்பிக்க வந்த செம்மல் அரசவை தலைமை புலவர் ஒட்டக்கூத்தரின் 56வது பிறந்த நாள் விழா அரசு மண்டபத்தில் கோலாகலமாக நடைபெறும். விழாவின் சிறப்பு அம்சமாக நம் மன்னரும் மகாராணியாரும் தங்கள் திருக்கரங்களால் புலவர் பெருந்தகைக்கு கனகாபிஷேகம் செய்வார்கள். அவ்வமயம் கூத்தர் பிரானை பாராட்டி கவிபாட விருப்பமுள்ள புலவர் பெருமக்கள் விழாவில் கலந்து கொள்ளலாம். தரமான கவிதைக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும். இது நமது அமைச்சர் பெருவுடையாரின் ஆணை. இன்றோடு நமது பஞ்சம் ஒழிந்தது. ஆமா, எப்படி ஐயா? புலவர்களுக்கு பரிசளிக்கப்படும் என்று சொன்னாரே. தரமான கவிதைகளுக்கென்று ஒரு பதத்தை பயன்படுத்தினாரே, அதை நீங்கள் கவனிக்கவில்லையா? கம்பர் பெருமானே என்ன, புலவர்கள் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருப்பதை பார்த்தால் ஏதோ ஒன்றை எட்டிப்பிடிக்க முயற்சிப்பது போல் தோன்றுகிறது. உண்மை என்ன? நாளைய தினம் நடக்கவிருக்கும் கூத்தரின் பிறந்த நாள் விழாவில் தரமான பாடலுக்கு தக்க பரிசளிப்பதாக பறையடித்தார்கள். ஆமாம், அதற்கு நீங்கள் எல்லோருமே முயற்சிக்கலாமே. அங்குதான் ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? கூத்தர் பிரான் முன்கோபக்காரர் மட்டுமல்ல, எத்தகைய திறமை வாய்ந்த புலவர்கள் அவர் முன் பாடினாலும் அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து அவர்களை சிறையிலே அடைத்து சிரங்களை வெட்டி விடுவதாக கேள்விப்பட்டோம். நீங்கள் கேள்விப்பட்டது அத்தனையும் தவறு. தகுதி அற்ற புலவர்களைத்தான் அவர் தண்டித்திருக்கிறாரே தவிர தகுதி பெற்ற புலவர்களுக்கு அவர் தலைவணங்க என்றுமே தவறியதில்லை. கவி சக்கரவர்த்தி கம்பர் என்று பட்டம் கொடுத்தார்கள். ஆனால் ஒட்டக்கூத்தரோ கலைவாணியின் மறு அவதாரம் என்றே நான் சொல்லுவேன். நாவுக்கு அரசர் பிறந்த இந்த தமிழகத்தில் நாட்டுக்கும் அரசராக இருந்த ஒரே புலவர் ஒட்டக்கூத்தர் தான். அது எப்படி? அதாவது இன்றைய நமது மன்னருக்கு 7 வயதாக இருக்கும் பொழுது அவரது தந்தை காலகதி அடைந்து விட்டார். அப்பொழுதே நமது மன்னரை கூத்தரின் கையில் ஒப்படைத்து சென்றார். அன்று முதல் இன்று வரை நமது மன்னரின் அன்புக்கு தந்தையாக, அறிவுக்கு ஆசானாக, ஆற்றலுக்கு அமைச்சராக இருந்து நாட்டை வழிநடத்தி செல்கிறார். அன்றை மகாசக்தியிடம் அளவு கடந்த பக்தி கொண்டவர். அவருடைய திருவருளுக்கு பரிபூர்ணமாக பாத்திரமானவர்.
அவரை புகழ்ந்து எழுதுவதற்கு நீங்கள் இவ்வளவு குழம்புவானே. எங்கள் குழப்பம் தீர்ந்தது கம்பர் பெருமானே. இனி தேட்டி விடுவோம். உத்தர பெருமான் இன்னும் வரவில்லையா? அவர் வந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தான் நிகழ்ச்சிகளை துவங்கினோம். அதனால் என்ன, நீங்கள் இருவருமே சென்று என்னுடைய பல்லக்கில் அவரை அழைத்து வாருங்கள். உத்தரவு மன்னா. தாயே, வர வேண்டும். எங்கே? அதிகாரியின் அமைச்சரும் தளபதி அவர்களும். தாயே, இன்று தங்கள் கணவர் பிறந்த புனித நாள் அல்லவா? ஆமா. விழா மண்டபத்திற்கு அரச மரியாதையோடு அவரை அழைத்து வருவதற்காக அரசர் தன்னுடைய பல்லக்கையே அனுப்பி வைக்கும்படி எங்களுக்கு உத்தரவிட்டார். அவரை அழைத்து செல்வதற்காக இருவரும் வந்திருக்கிறீர்களா? இல்லை தாயே, இல்லை. ஊத்தர் பிரானை பல்லக்கில் அமரச் செய்து அதை நாங்கள் இருவரும் சுமந்து செல்லும் பாக்கியத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் தாயே, ஊத்தர் பெருமான் புறப்பட தயாராகிவிட்டாரா? அவர் நள்ளிரவே தன் தாயாரை அழைத்துக் கொண்டு மலை மீதுள்ள எங்களது குலதெய்வமான மகாசக்தியை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து நேராக விழா மண்டபத்துக்கு வருவதாக என்னிடம் சொல்லி சென்றார். அப்படியானால் தாயே, நாங்கள் ஆலயத்திற்கு சென்றே அவரை அழைத்து செல்கிறோம். அம்மா, அம்மா, என்ன மகனே? பந்தம் அணைந்து விட்டதம்மா. இதோ பற்ற வைக்கிறேன். சீக்கிரம் மாமா, இதோ வந்து விட்டேனப்பா. சீக்கிரம் சீக்கிரம். இதோ இதோ என் பிறந்த நாள் காணிக்கையாக ஒரு கவிதை எழுதி அந்த மகாசக்தியின் காலடியில் சமர்ப்பிக்க எண்ணினேன். ரத்தம் கொதிக்க சிந்தித்து உருவாக்கிய கவிதையை ஏட்டில் எழுத துவங்கும் போது பந்தம் அணைந்து விட்டதம்மா. இதோ ஆகிவிட்டதப்பா. அம்மா, மறுபடியும் பந்தம் அணைந்து விட்டதம்மா. கொண்டு வருகிறேன். பெரிய பந்தமாக பார்த்து கொண்டு வாமா. இங்கு வீசுகின்ற பேய் காத்து என் கற்பனையும் சேர்த்து அணைத்து விடும் போல இருக்கிறது. திசை கட்டுப்படாடும் கடகட கடவன அச்சப்பறை கொட்டும் மொழி ஆர்க்கும் கணகண கடவன எத்திக்கிலும் யுத்தக்கணமாகும் திமு திமு திமுவன யுத்தக்கணம் ரத்தக்கணமாகும் குபு குபு குபுவன வெத்திக்கன ஒத்தை கொடியாடும் பரபர பரவன ஒரு வித்தை கவினாடும் தர தர தரவன வரும் ஒரு தமிழானே மலைமகள் உமையாடே அனுதின முனினானே திருவடி தொழுவேனே. அம்மா, எனக்கு உயிர் கொடுத்த உலகத்தாய்க்கு என் பிறந்த நாள் காணிக்கையாக கவிதாஞ்சலி செய்து விட்டேன். அவள் கொடுத்த உயிர் தங்குவதற்கான இந்த உடலை பெற்றெடுத்தாயே, உன் திருவடிகளுக்கு என் உடலையே காணிக்கையாக்குகிறேன். ஏற்றுக்கொள்ளம்மா. அம்மா, நீ பெற்றெடுத்த பிள்ளையம்மா நான். என் காலில் நீ விழுவதா? நான் என் பிள்ளையின் காலில் விழவில்லை அப்பா. தேவரும் மூவரும் யாருடைய திருவடியில் ஒட்டி இருக்கும் தூசியை தரிசிப்பதற்காக தவம் கிடக்கிறார்களோ அந்த மகாசக்தியே இங்கு பிரசன்னமாகி தன் திருக்கரத்தால் தீப்பந்தம் ஏந்தி எந்த கவிஞனுக்கு ஒளி வழங்கினாளோ அந்த மகாகவியின் திருவடியில் தானப்பா நான் விடுகிறேன். என்னம்மா சொல்கிறாய்? அன்னை மகாசக்தி இங்கு பிரசன்னமானாளா? ஆமப்பா, நான் பந்தத்திற்கு எண்ணெய் ஊற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் அவள் என்னை முந்திக் கொண்டு விட்டாளப்பா. உன்னை பெற்றெடுத்த ஒரு காரணத்தால் தானே இந்த புறக்கண்களால் அவளை தரிசிக்கும் பாக்கியத்தை நான் பெற்றேன். அதற்காக உன் காலில் நான் 1000 முறை விழத்தானே வேண்டும். அம்மா,
அம்மா, இவ்வளவு நேரம் நான் சிந்தித்து உருவாக்கிய கவிதையில் அன்னை மகாசக்தியின் வீராவேசத்தையும் இமைக்கும் நேரத்தில் எல்லா உலகத்தையும் பஸ்மீகரமாக்கும் அவள் உக்கிரத்தையும் பற்றித்தான் நான் எழுதினேன். ஆனால் இந்த ஏழை புலவனின் கற்பனை ஊற்று தடைபட்டு விடக்கூடாதே என்பதற்காக தன் கரத்தில் தீப்பந்தம் ஏந்தி பணிபுரிந்தாளே, அந்த கருணை பிரவாகத்தை பற்றி புகழ்ந்து பாட இந்த கூத்தனால் மட்டுமல்ல, தில்லையிலே ஆடுகின்ற அந்த கூத்தனால முடியாதம்மா. சக்கரவர்த்தி அவர்களே, தங்கள் திருக்கரத்தாலும் மகாசரஸ்வதி, அமைச்சரே சற்று பொறுங்கள். கவி சக்கரவர்த்திகளே, இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வைபவத்தால் என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அப்பெரு வெள்ளத்தில் நான் மூழ்கிவிடும் முன்னரே என்னை ஆதரித்து வரும் இந்த சோழ பாரம்பரியத்திற்கு என்னுடைய நன்றி அறிதலை 4 வரி கொண்ட பாடலால் தெரிவித்து விட வேண்டும் என்று என்னால் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா, மன்னிக்க வேண்டும் குருதேவா. இது முறையா? எது முறையா? என் பாரம்பரியத்தை பற்றி தாங்கள் பாடப்போகும் பாடலில் என் பெயரையும் இணைத்துத்தானே பாடுவீர்கள்? ஆமாம். தந்தை மகனையும் ஆசான் சீடனையும் போற்றி பாடுவது முறையா என்றுதான் கேட்கிறேன். மன்னா, மகனோ மாணாக்கனோ பாடல் பெறும் அளவுக்கு அறிவும் ஆற்றலும் பெற்றிருந்தால் தந்தையோ ஆசானோ அவர்களை போற்றி பாடுவதில் தவறொன்றுமில்லையே. இப்போது கூத்தர் பெருமான் உங்களையும் இணைத்து பாட வேண்டும் என்பதுதான் அடியேனுடைய உத்தரவு. கம்பர் பெருமானே, சொல்லுங்கள் தாயே. அடியாளின் உத்தரவும் அதுவேதான். ஓ, கூத்தர் பெருமானே, கேட்டீர்களா? தன் கணவரை புகழ்ந்து அவருக்கு ஆசானும் தந்தையுமான தாங்களே பாட வேண்டுமா? பாடுகிறேன் தாயே, பாடுகிறேன். அவையோர்களே, 3ஆம் குலோத்துங்கன் என்று பெயர் பெற்றிருக்கும் நம்முடைய மன்னரின் முன்னோர்களில் மனுநீதி கண்ட சோழன் என்று ஒருவர் இருந்தார் என்பதும், மக்களின் குறைகளை நேர்முகமாக அறிந்து உடனுக்குடன் நீதி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய மாளிகையில் ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டியதும், மன்னருடைய மைந்தனின் தேர்காலில் ஓர் பசுங்கன்று சிக்கி சிதைந்து மடிந்ததும், அக்காட்சியை கண்ணுற்ற தாய்ப்பசு கத்தவோ கதறவோ பலமிழந்து கண்ணீர் மல்க ஸ்தம்பித்து நின்றதும், பின்னர் மன்னரிடம் முறையிடுவதற்காக தாய்ப்பசு ஆராய்ச்சி மணியின் கைத்தை பிடித்து இழுத்து மணியை ஒலிக்க வைத்ததும், அதை அறிந்த மன்னர் தன்னுடைய தேர்காலை தன்னுடைய மைந்தன் மீதே ஏற்றி பசுவுக்கு நீதி வழங்கியதும் இங்குள்ள சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அன்றைய சோழ மன்னன் கட்டிய ஆராய்ச்சி மணி இன்றும் இந்த மாட மாளிகையில் அப்படியேதான் இருக்கிறது. அது ஆடுவதற்கென்றே கட்டப்பட்ட மணி அல்லவா? ஆனாலும் ஆடும் கடைமணி வசையாமல் அகிலமெங்கும் நீடும் குடையை தரித்த பிறார். அதாவது மனுநீதி கண்ட சோழன் ஆட்சியில் அந்த மணியின் ஒரு முறை அசைந்து விட்டது. ஆமாம், அதாவது நீதி தவறி விட்டது. அப்படியேதான். ஆனால் நமது அன்னையாரின் கணவருடைய ஆட்சியிலே அந்த மணியின் அசையவே இல்லை, ஒரு முறை கூட நீதி தவறவே இல்லை. அதுவேதான். எங்கே இன்னும் ஒரு முறை, ஒரே ஒரு முறை பாடுங்கள். ஆடும் கடைமணி நாவசையாமல் அகிலமெங்கும் நீடும் குடையை தரித்த பிறான் இவ்வையகத்தில் பாடும் புலவர் புகழ் ஒட்டக்கூத்தர் பாதமலரை தலையில் சூடும் குலோத்துங்க சோழன் என்றே என சொன்னே. கூத்தர் பெருமானே, நமது மன்னர் நீதி தவறாத ஆட்சி புரிவதற்கட்டும். தாங்கள் 3வது அடியை தொட்டுவிட்டால் எங்கே சீடனாகிய தன்னையும் பாராட்டி பாடிவிடுவீர்களோ என்று பயந்து தனக்கே உரிய பணிவையும் பண்பையும் வெளிப்படுத்துகின்ற பாவனையில் தாங்கள் பாடிய கட்டளை கலித்துறையில் ஈற்றடிக்கு மாற்றடி கொடுத்து பாடலை முடித்த நேர்த்தி இருக்கிறதே. ஆஹா,
அதற்காக வேறும் மன்னரை பாராட்டி 1000 கவிதைகளை பாடிக்கொண்டே இருக்கலாமே. கம்பர் பெருமானே, கவிமலை கொள்வதற்கு புலவர்களாகிய நாங்கள் எல்லாம் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் தேகம் தழுவதற்கு முன் எங்களை தாடவிடுவார் விஞ்ஞாபிக்கின்றோம். ஆனால் ஒன்று, கூத்தர்பிரானை மட்டுமே நீங்கள் பாராட்டி பாட வேண்டும். ஆணை ஆணை. முதலில் யார்? வாருமையா தலைமை புலவரே, முதலில் நீரே தூங்குமே துவங்குமே. கல்லை உருக்கி கவிதை படைக்கும் பெரும் புலவா, முல்லை மலர் போல் முகமுள்ள உங்கள் பட்டினிலே நெல்லில் அரிசி இருப்பது போல் பொருள் நிறைந்திருக்கும். இல்லை ஒட்ட கூத்தரே உமக்கீடு இணை இந்நிலத்தை. இப்பொழுது நீ சொன்னீரே, அது எந்த பாயினத்தைச் சேர்ந்தது? இது என் சொந்தப்பா. கந்தப்பா, என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இவனை பாட வைத்திருக்கிறாயா? குருதேவா, அது என்னது? இவன் பாடியது பாடலா? உவமையில் பொருத்தம் இல்லை, இலக்கணம் எங்கெங்கோ தடம் புரண்டு விட்டது. கூத்தர் பெருமானே, எல்லா குற்றங்களும் நிறைந்திருக்கின்றன என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பாடலில் குற்றம் இருந்தாலும் பாடலின் நோக்கம் தங்களை பாராட்டுவதுதானே. அதை மனதில் கொண்டு கவி சக்கரவர்த்தி அவர்களே, என்னை போற்றுகின்ற நேரத்தில் என் தமிழ் இலக்கணம் புதைக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. என்னை இவர்கள் தூர்த்தியே பாடட்டும். ஆனால் கவிதைக்குரிய கட்டுக்கோப்பும் இலக்கண சுத்தமும் இருந்துவிட்டால் பரிசளிக்க நான் தயாராக இருக்கிறேன். இவன் பாடிய பாடலை நினைக்கும் பொழுது என் தமிழறிவே என்னை சுட்டரிக்கிறது. எனக்கு விழாவும் வேண்டாம், விருதுகளும் வேண்டாம். நிறுத்தியா, என்ன நான் பாட்டு பாடிட்டீரே? கல்லும் உருகுமன்னம் கவிநயம் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். நீர் கல்லையே உருக்கி கவி பாடும் தலைவா என்று பாடினீரே, கல்லை எங்கேயாவது உருகுமா ஐயா? யோ, உண்மை அங்கேயே காரி துப்பணும்னு நினைச்சேன். அந்த காரியத்தை கூத்தன் தான் செய்ய போறானே, நாம ஏன் கெட்ட பேர் வாங்கிக்கணும்னு விட்டுட்டேன். என்னையா ஓய்? முல்லை மலர் போல முகமுள்ள உங்கள் பாட்டினிலே என்று பாடினீரே, முல்லை மலர் போல முகம் மூஞ்சுருக்கத்தானையா உண்டு, மனிதனுக்கு ஏதையா? தாமரைன்னு சொல்லி தொலைச்சிருந்தா கூத்தன் 2 வெள்ளி காஜிகளால் தெரிஞ்சுப்பான். அதையும் கெடுத்தீர். கம்பன் தன் ராமாயணத்திலே பல இடத்தில் தாமரை தாமரை என்று சொல்லிவிட்டானே, அதனால் கொஞ்சம் புதுமை இருக்கட்டுமே என்று நான் முல்லையை தொட்டேன். நீ தொட்டது முல்லையை அல்ல, தொல்லையை. நீங்கள் ஊழையிடுவதை பார்த்தால் கூத்தனை ஒழித்து கட்ட என்னோடு ஒத்துழைக்க மாட்டீர்கள் போல இருக்கிறதே. அந்த வகையில் நாங்களெல்லாம் உம்மோடு ஒத்துழைக்க தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆமாம், இருந்தாலும் நாமும் அந்த இலக்கண இலக்கியங்களை ஓரளவாவது கற்றுத்தர வேண்டும் ஐயா. அதை பற்றி பிறகு யோசிப்போம். என்ன? ஒன்றுமில்லை, இந்த இடம் சதித்திட்டம் தீட்டுவதற்கு தகுந்த இடம். நாம் அடிக்கடி இங்கே சந்தித்து அந்த கூத்தனை ஒழித்து கட்ட நாம் வழி தேட வேண்டும். தேடுவோம். நாம் வாழ்வதற்குத்தான் வழி தெரியவில்லை, கூத்தனை ஒழித்து கட்டமாவது வழி தேடுவோம். வீட்டிற்குள் வந்த பிறகும் இத்தனை வேகம் எதற்கோ? விழா முடிந்து விட்டதா? விழா முறிந்து விட்டது. இலக்கண சுத்தமற்ற பாடலை யாரேனும் பாடி தொலைத்தார்களோ? அங்கு நடந்ததை அப்படியே சொல்லிவிட்டாயே, இது எப்படி உன்னால்? விழா முறியும் அளவுக்கு தங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கிறது என்றால் அதை தவிர வேறு எந்த தவறும் அங்கு நடந்திருக்க முடியுது. மாதரசி, நீ இந்த கூத்தனின் கலவித்திரத்துக்கு மட்டும் பத்தினி அல்ல, அவனுடைய கல்வித்தரத்துக்கும் நீதானடி பத்தினி. நாங்களெல்லாம் செங்குந்தர்கள். ஓஹோ, எங்களது அன்பு காணிக்க ஒவ்வொருவராக நெடுங்காலம் என்ன விஷயம்? நம்ம செங்குந்த வேளாளர் இனத்தை பற்றி ஐயா ஒரு பாட்டு பாடி எங்க கிட்ட கொடுத்தாங்க. நம் இனத்தை பற்றி நானே பாடுவதா? வேற யாருக்கு பாட முடியும்? நம்ம ஜாதியில உங்களுக்கு நிகரான புலவர் இதுவரைக்கும் பிறந்ததும் இல்ல, இனி பிறக்க போறதும் இல்ல. அப்படி இருக்க நாங்க வேற யார்கிட்டங்க போய் கேப்பா? உங்கள் ஆவலை நான் புரிந்து கொண்டு விட்டேன். இருந்தாலும் நம்மை நாமே புகழ்ந்து கொள்வது சரியல்லவே. என்னங்க இப்படி சொல்றீங்க? வேளாளர் இனத்தை பத்தி கம்பர் பெருமான் பாடலைங்களா? வைசியர்களை பத்தி இளங்கோவடிகள் பாடலைங்களா? பாடி இருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு ரகசியமும் இருக்கிறது. என்ன? வேளாள இனத்தை பற்றி புகழ்ந்து பாடிய கம்பர் அந்த இனத்தை சார்ந்தவர் அல்ல. வைசியர்களை பற்றி புகழ்ந்து பாடிய இளங்கோவடிகளும் அந்த இனத்தை சார்ந்தவர் அல்ல. ஒரு இனத்தில் தோன்றிய புலவர் வேறொரு இனத்தை பற்றி புகழ்ந்து பாடும் பொழுதுதான் அந்த இனத்திற்கே மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகிறது. அதை விடுத்து அவனவன் ஜாதியை பற்றி அவனவனே புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தால்
அது ஜாதி வெறியை தூண்டுமே அல்லாது அந்த சமயத்திற்குண்டான நெறியை தூண்டாது. போய் வாருங்கள். மிகுந்த சிரமத்தின் பேரில் பொறுமையோடு சொல்லுகிறேன், போய் வாருங்கள். உங்ககிட்ட பாட்டு வாங்காம நம்ம போகவே மாட்டோம். எனக்கு ஆத்திரம் வந்தால் இதற்கு இத்தனை சீக்கிரம் கொள்வானே? 4 வரிகளில் ஒரு வெண்பா எழுதி கொடுத்து விட்டால் உங்களை வானலாவ வாழ்த்திக் கொண்டே போவார்கள். என்னடி நீயும் அவர்களோடு சேர்ந்து விட்டாய்? இந்த ஜாதி சமயம் என்ற உணர்வுகளே யார் யாருக்கு தோன்றாது என்பது குறித்து நானே ஒரு பாடல் எழுதியிருக்கிறேனே. ஜாதி உணர்வு யார் யாருக்கு தோன்றாது? கற்றவருக்கு ஜாதி இல்லை. எதை கற்றவருக்கு? எல்லா நூல்களையும் கற்றுணர்ந்தவர்களுக்கு ஜாதி என்பது இடையில் தோன்றியது என்பது புரிந்துவிடும். ஆகவே கற்றவருக்கு ஜாதி இல்லை. சரியா? ரொம்ப சரி. அடுத்து? கட்டிடம் கன்னியர்க்கும் ஜாதி இல்லை. அது எப்படி? பருவம் அடைந்த பெண்ணைத்தானே நாம் கன்னி என்று அழைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெண் சந்தர்ப்ப சூழ்நிலையால் யாரோ ஒரு ஆடவனை தனிமையில் சந்தித்து தனது உள்ளத்தை பறிகொடுத்து விட்ட பிறகு அவன் ஜாதி என்ன, மதம் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன இவற்றையெல்லாம் விசாரித்துக் கொண்ட அவனோடு இவனும் தன்னையே மறந்திருக்கும் அந்த நேரத்தில் எந்த கன்னி ஜாதியை பற்றி சிந்திக்க போகிறாள்? கற்றவருக்கு ஜாதி இல்லை, கன்னியருக்கு ஜாதி இல்லை. அடுத்து? கைவன்மை உற்றவருக்கும் ஜாதி இல்லை. புரியவில்லையே. தர்மகுணம் படைத்தவனுக்கும் ஜாதி உணர்வு தோன்றாது. எப்படி என்றால் தனக்கு முன்னே பசியோடு நிற்கும் ஒரு ஏழையின் பாத்திரத்தை கண்டு அன்னமிடுவானே தவிர அவன் என்ன கோத்திரம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டான். இப்படியெல்லாம் நான் எழுதிவிட்டு நம் இனத்தை பற்றி நானே புகழ்ந்து பாட்டெழுதினால் கூத்தனின் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை என்று என்னை எள்ளி நகையாடுவார்களே. இப்பொழுது சொல், நான் எழுதட்டுமா? நீங்கள் சொன்னதை எல்லாம் கேட்ட பிறகு ஜாதி வெறி பிடித்தவன் மடையன் என்று தோன்றுகிறது. அந்த ஜாதியை புகழ்ந்து பாடலும் எழுதிவிட்டால் அடிமடையன் என்றல்லவா பட்டம் கிடைத்து விடுவோம். வேண்டவே வேண்டாம். அப்படி சொல்லடி என் தங்கமே. இன்னுமா நீங்கள் இங்கேயே இருக்கிறீர்கள்? அதான் அப்பவே சொல்லணுங்க, உங்ககிட்ட பாட்டு வாங்காம போக மாட்டோம்னு. நம் இனத்தை புகழ்ந்து நாமே பாட வேண்டும் என்று அடம் பிடிக்கிறீர்களே. உங்களை போன்ற ஒரு சிலர் பிறந்த ஜாதியில் நானும் பிறந்திருக்கிறேன். வைக்கப்படுகிறேன். உங்கள் பூமாலை வேண்டாம், உங்கள் பொன்னாடைக்கு எடுத்துக்கொண்டு பாத்தீங்களாயா, நம்ம ஜாதி ஆளாத்தேடு கொஞ்சமாவது பகவத்து பேசுறாங்களாயா? எல்லாத்துக்கும் மூஞ்சி இருக்காரையா? பாட்டு கட்டுறதுக்கு இவர் ஒருத்தனா இருக்காரா? வாயா பார்க்கலாம், வாங்க. அந்த ஒட்டக்கூத்தனோட திமிர அடங்கணும்னா யாராவது ஒரு பெரும்புலவனை கண்டுபிடிச்சு நம்ம செங்குந்தர் இனத்தை பத்தி ஒரு பாட்டு எழுத வச்சே தீரணும். ஐயா சற்று நில்லுங்கள். பெரும் புலவரை தேடி நீங்கள் ஏன் போக வேண்டும்? வேலை இல்லாமல் பெரும் புலவர்களாகிய 4 நாங்கள் இருக்கிறோம். ஆமாம், தாங்கள் செங்குந்தர் இனத்தை சேர்ந்தவர்களோ? ஆமாம், ஏதோ கூத்தன் திமிர் என்று சொன்னீர்களே. எங்க ஜாதியில பிறந்தவையா அந்த ஆளு பெரும் புலவனாச்சே. நம்ம ஜாதியை பத்தி ஒரு பாட்டு பாடுனா மறுத்து விட்டாரா? மறுத்தாலும் பரவாயில்லையே, எங்களை போல உள்ளவங்க பிறந்த ஜாதியில தானும் பிறந்தது கேவலம் பேசி விட்டாயா? கேட்டீர்களா புலவர்களே? தான் பிறந்த ஜாதியையே கேவலமாக பேசியிருக்கிறார். அப்படிதான் போல இருக்கு. அதற்கு இன்னும் ஒரு ஆதாரத்தையும் சொல்லுகிறேன். என்னங்க? நாங்கள் அவரிடம் பல முறை சென்று, ஐயா செங்குந்தர் இனம் மிகச் சிறந்த இனம், அந்த இனத்தை பற்றி நீங்களாவது பாடுங்கள், இல்லை எங்களையாவது பாட விடுங்கள் என்று கேட்டோம். அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? நானும் பாட மாட்டேன், நீங்கள் பாடினால் உங்கள் தலைகளை எடுத்து விடுவேன் என்றார். ஏன் அப்படி சொன்னாரு? களர் நிலத்தில் விதை முளைத்த போல செங்குந்தர் இனமே முட்டாள் இனம், அதில் தோன்றிய தான் ஒருவனே மிகச் சிறந்த மேதை என்று உலகத்துக்கு காட்ட நினைக்கிறான். அவன் இருந்தால் உங்கள் இனத்தையே அழித்து விடுவான். அதுக்குள்ள அவன் நாங்க ஒழிச்சு விடுறோம். இப்பவே போய் எங்க ஜாதி ஜனத்தை திரட்டிக்கிட்டு அவன் என்ன பண்ற பாருங்க. செல்லுங்கள், செல்லுங்கள். ஒரு அவசர செய்தி. செங்குந்த இனத்தார் சிலர் தங்கள் இனத்தின் மீது பாடலை இயற்ற வேண்டும் என்று கூத்தர் பெருமானிடம் வந்தார்களாம். வந்தார்கள். தன்னினத்தை தானே பாடிக்கொள்வது தற்புகழ்ச்சியாகும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தேன். அண்ணா, இது பற்றி ஒற்றர்கள் வாயிலாக மேலும் எனக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், கூத்தர் பெருமான் மீது பொறாமை கொண்ட ஒரு சில புலவர்கள் அவர் மறுத்து கூறியதை 1க்கு 10 திரித்து கூறி செங்குந்தர் இனத்தையே அவருக்கு எதிராக திருப்பி விட்டிருக்கிறார்களா? இதன் காரணமாக வெறி பிடித்த பெரும் கூட்டம் ஒன்று கூத்தர் பிரானை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயங்கர ஆயுதங்களுடன் கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கூத்தரை கொல்லுவதா? அதையும் நீர் இங்கு வந்து சொல்லுவதா? படைகளை அனுப்பி வெறி பிடித்த தலைகளை கண்டதுண்டமாக வெட்டி எறிய சொல். மன்னா, இது என்ன அவசர முடிவு? யாரோ சிலர் சொன்ன பொய்யான வதந்திகளை நம்பி வரும் இந்த கூட்டத்திற்கு நாம் மெய்யான விளக்கத்தை கொடுத்து விட்டால்
அமைதி பெற்று திரும்பி விடப் போகிறார்கள். மன்னா, அந்த கூட்டத்தை நேரடியாக நானே பார்த்தேன். நாம் கொடுக்கும் எந்த விளக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவர்கள் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. மன்னா, கூட்டம் கோட்டையை நெருங்கிவிட்டது. எனக்கு உத்தரவிடுங்கள். நானே சென்று பேசி அவர்களை சமாதானப்படுத்தி விடுகிறேன். இந்த கட்டத்தில் நீங்கள் அவர்களை போய் பார்த்தால் அவர்களுக்கு ஆத்திரம் அதிகரித்து நானே சென்றார். எதற்காக ஒட்டக்கூத்தர் ஒழிய வேண்டும்? அவர் எங்க ஜாதிய கேவலமா பேசிவிட்டார். அவர் பேசியதை நீங்களே நேரடியாக கேட்டீர்களா அல்லது யாரேனும் உங்களிடம் சொன்னார்களா? அவர் பேசுறத நாங்களே நேரடியாக கேட்டோம். தான் அப்படி பேசவே இல்லை என்று கூத்தர் பெருமானே சொல்லுகிறாரே. அவர் சொல்றது பொய். இப்பவே அவரை என்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைத்தால் நீங்கள் அவரை என்ன செய்வீர்கள்? அவரை கண்டதுண்டமா வெட்டி எறிவோம். உங்கள் கோரிக்கைக்கு நான் இணங்க மறுத்தால் என்னை பேச விடுங்கள். பொறுமையாக இருங்கள். உங்கள் கோரிக்கைக்கு நான் இணங்குகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. கூத்தர் பெருமானை சந்தன பெட்டியிலே வைத்து உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். தலைநகரத்தின் எல்லையை தாண்டும் வரை அந்த பெட்டியை நீங்கள் திறக்கவே கூடாது. இதற்கு நீங்கள் சம்மதித்தால் குலோத்துங்கா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்ததை தவிர விவேகமான வேறு முடிவு எடுக்கவே முடியாது. தன்னையே மறந்து நிற்கும் அந்த வெறிபிடித்த மக்களிடம் என்னை ஒப்படைத்தால் என்று அவர்கள் அமைதி பெற மாட்டார்கள். உன்னுடைய முடிவை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். குலோத்துங்கா, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வருகிறேன் தாயே. நில்லுங்கள் குருதேவா. குலோத்துங்கா, எனக்காக நீ உன்னுடைய உயிரை கொடுக்க போகிறாயா? அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமே. குலோத்துங்கா, நீ மாமன்னன். ஆண்டுக்கு ஆண்டு எங்கெங்கோ மன்னர்கள் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் 1000 ஆண்டுக்கும் ஒரு முறைதான் உங்களை போன்ற மகாகவி எங்கோ ஒருவர் பிறக்கிறார். நீங்கள் வாழ வேண்டும். குலோத்துங்கா, மன்னன் என்ற முறையில் ஆணையிடுகிறேன். வாருங்கள். இப்படி என்னை தடுக்கவோ இந்த இடத்தை விட்டு அசையவோ கூடாது. மகனே, நீயா? நான் தான். காரணத்தோடு தான் படுத்தேன். என்ன காரணம்? இந்த பெட்டியை திறந்து அவர்கள் என்னை பார்க்கும் பொழுது ஒரு புலவனுக்காக மன்னன் தன் புத்திரனையே தியாகம் செய்திருக்கிறான் என்றால் அந்த புலவனின் உயர்வு என்ன என்பதை பற்றி அந்த மக்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அடே, அவர்கள் சிந்திக்க தெரியாத கூட்டமடா. சிந்திக்க தெரியாவிட்டால் என்னை கொல்லட்டுமே. மூடுங்கள் பெட்டியை. தாயே, இந்த கொடுமைக்கு நான் ஒருவரும் உடன்பட மாட்டேன். எடுத்துக் கொள்ளுங்கள். குலோத்துங்கா, நீ என்னை கொன்றாலும் சரி, குழந்தையை பலி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இவரை பிடியுங்கள். வீரர்களே, இவர் அந்த மக்கள் கண்ணில் படா வண்ணம் அரண்மனையின் பின்புற வழியாக அழைத்துச் சென்று நகருக்கு வெளியே விட்டு வாருங்கள். குலோத்துங்கா, அன்னை மகாசக்தியின் ஆலயத்தில் என்னை கொண்டு போய் விடுபடி உத்தரவிடு. அப்படியே செய்யுங்கள். ஒட்டக்கூத்தர், 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 ஒட்டக்கூத்தர். அடே, இதோ நான் இங்கு இருக்கிறேன். இளவரசரை ஒன்றும் செய்யாதீர்கள். என்னை கொல்லுங்கள். என்னை விட்டு விடுங்களப்பா. ஐயோ, இளவரசரை கொண்டு விடுவார்கள் போல் இருக்கிறதே. இளவரசி, கையை எடுங்கள். எடுக்க முடியாது. என்னை கொண்டு விட்டு உள்ளே செல்லுங்கள். சோழர்குல திலகமே, உன் காலை பிடித்து கெஞ்சி கேட்கிறேன் ஐயா. கையை எடுத்து கதவை திறந்து விடு. இவர்கள் என்னை
கொல்லட்டும். முடியாது, அவர்கள் என்னை கொல்லட்டும். உத்தரே, அஷ்டமிக்கு இன்னும் ஒரு நாளைக்கு தான் இருக்கிறது. அதற்குள் நீர் வெளியே வராவிட்டால் இளவரசி கொன்றுவிட்டு நாங்கள் உள்ளே வந்து விடுவோம். தாயே, எந்த இக்கட்டிலும் என்னை கைவிடாத நீ இப்பொழுது சிலையாக அமர்ந்திருக்கும் மர்மம் தான் என்ன? எதிர்கால தமிழகத்திற்கு குற்றமற்ற பாடலும் குறையற்ற காவியமும் கொடுக்க வேண்டும் என்றுதானே என் வாழ்வாளையே அர்ப்பணம் செய்தேன். அதற்குதான் இந்த தண்டனையா? எனக்காக இளவரசர் வாழ வேண்டுமா? ஒன்று சொல்கிறேன், என் தமிழ் பணி போதும் என்று நீ நினைத்தால் என் தலையை நானே வெட்டிக் கொள்கிறேன். இளவரசர் உயிரை நீ காப்பாற்றிக் கொடு. அம்மா! கூத்தனே, எழுந்திரு. உன்னுடைய தமிழ் பணியின் வாயிலாக தரணிக்கெல்லாம் ஒரு உண்மையை விளக்க வேண்டிய தருணத்தில் நீ இப்படி தற்கொலை செய்து கொள்ளலாமா? தாயே, நான் தற்கொலை செய்து கொள்ளாவிட்டால் அவர்கள் இளவரசனை கொன்று விடுவார்களே. அவர்கள் அப்படி செய்ய காரணம் என்ன? நான் அவர்களை தூற்றியதாக தூண்டிவிடப்பட்டதா? அவர்களையே புகழ்ந்து பாடிவிட்டால் அமைதி பெற்று விடுவார்கள் அல்லவா? ஆனால் தாயே, வெறும் ஜாதியை புகழ்ந்து நான் பாடுவது? ஜாதியை புகழ்ந்து பாடுவது தாழ்வு, தொழிலை புகழ்ந்து பாடுவது உயர்வு. செங்குந்தன் செய்யும் தொழில் என்ன? நெசவு தொழில். அந்த நெசவு தொழில் எவ்வளவு உயர்வானது என்பதை மகாகவியான உன்வாயால் பாட வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கினேன். பாடு. என்ன தயக்கம்? நான் கண்களை மூடிக்கொண்டு அசுர வேகத்தில் கவிதைகளை சொல்லுவேன். என்னை சுற்றி நூற்றுக்கணக்கான என் மாணாக்கர்கள் அமர்ந்து கொண்டு ஆளுக்கு ஒரு வரியாக எழுதுவார்கள். இங்கு யார்? அந்த காரியத்தை நான் செய்கிறேன். தாயே, சொல். எழுபுவனம் இருவரென உலகறியுமாறு அவனி வரும் அழகொளிரும் அழகளிரு போற்றி உலகுமையில் இருவரோடு கலபமையிலேறும் முகனினரும் முகனின் உமனகனின் அடி போற்றி வெளிரு நிறம் உடையதொரு கமல மலர் மீது மிளிரும் எழு கலைமகளின் திருவடிகள் போற்றி இமயவனின் இடது புறம் உனது புறமாக அமையவரும் உமையவளும் அடிமலர்கள் போற்றி. பாடியதெல்லாம் எழுதியாகிவிட்டதா? ஒரு எழுத்து கூட எழுதவில்லை. அம்மா! தாயி, ஜெகன்மாதா, லோகநாயகி, வழக்கம் போல் என் மாணாக்கர்கள் எதிரில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு இந்த மாபெரும் பிழையை செய்துவிட்டேன். கருணையின் திருவுருவே, கற்பனையில் நான் என்னையே மறந்து விட்டேன். அம்மா, தன்னை மறப்பவன் தான் கவிஞர். ஒரு எழுத்து கூட எழுதாமல் விட்டதற்கு காரணம் நீ பாடிய பாடல் எனக்கு புரியாமல் இல்லை. உன்னை கொல்ல வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்களே, அத்தனை பேரும் உனக்கு நிகரான புலமை பெற்றவர்களா? இல்லை தாயே, அவர்களில் சிலர் படிப்பு வாசனையே அறியாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் புரியும்படியாக வழக்கத்தில் உள்ள எளிய வார்த்தைகளை கொண்டு பாடல் இயற்று பார்க்கலாம். பாஞ்சாலி ஒருத்திக்கு தூகில் கொடுத்தான் வைகுந்தன், பாரில் உள்ளோர் அனைவருக்கும் தூகில் கொடுத்தான் செங்குந்தன். செங்குந்தனா இல்லை வைகுந்தனா, செங்குந்தனா இல்லை வைகுந்தனா, சிறந்தவன் யார் இங்கு உயர்ந்தவன் யார்? பைரவி தாயே சொல்லடி நீயே, செங்குந்தனா இல்லை வைகுந்தனா, சிறந்தவன் யார் இங்கு உயர்ந்தவன் யார்? பைரவி தாயே சொல்லடி நீயே, பைரவி தாயே சொல்லடி நீயே. பார்க்கடலில் நாளும் அவன் துயில்வான், நாம் பள்ளி எழுச்சி சொன்னால் பின்னர் எழுவான். பார்க்கடலில் நாளும் அவன் துயில்வான், நாம் பள்ளி எழுச்சி சொன்னால் பின்னர் எழுவான். பாவடியில் நூலை பதனிடுவான், பாவடியில் நூலை பதனிடுவான்,
தன் பசியிலும் நூலுக்கிவன் கஞ்சியிடுவான், தன் பசியிலும் நூலுக்கிவன் கஞ்சியிடுவான். அந்த மாலவன் அரியமாயவன், இந்த நூலவன் என்றும் தூயவன் எங்கள் செங்குந்தனா இல்லை வைகுந்தனா, செங்குந்தனா இல்லை வைகுந்தனா. ஆடையில்லா மனிதன் அரை மனிதன், ஆடை அணிந்த வந்தான் முழு மனிதன். ஆடையில்லா மனிதன் அரை மனிதன், ஆடை அணிந்த வந்தான் முழு மனிதன். அரை மனிதன் தன்னை முழு மனிதன் என்று ஆக்கிய இவனன்றோ பெருந்துனிதன். அரை மனிதன் தன்னை முழு மனிதன் என்று ஆக்கிய இவனன்றோ பெருந்துனிதன். நூலிலும் சிக்கல் வாழ்விலும் சிக்கலாயினும் தினம் அயராது உழைக்கும் செங்குந்தனா இல்லை வைகுந்தனா. சிறந்தவன் யார் இங்கு உயர்ந்தவன் யார், பைரவி தாயே சொல்லடி நீயே, பைரவி தாயே சொல்லடி நீயே. அங்கையர் கண்ணியனும் மீனாட்சியே, இந்த அவனி எங்கும் உனது அருளாட்சியே. அங்கையர் கண்ணியனும் மீனாட்சியே, இந்த அவனி எங்கும் உனது அருளாட்சியே. நிறைவான அருள் சிந்தும் விழிகாட்டம்மா, நிறைவான அருள் சிந்தும் விழிகாட்டம்மா. எங்கள் நெசவாளர் குலம் வாழ வழிகாட்டம்மா. நிறைவான அருள் சிந்தும் விழிகாட்டம்மா, எங்கள் நெசவாளர் குலம் வாழ வழிகாட்டம்மா. வழிகாட்டம்மா வழிகாட்டம்மா வழிகாட்டம்மா. இந்த ஒரு பாட்டுக்காகத்தான் நாங்க படாத பாடுபட்டோம். ஆனாடா என்ன அற்புதமான கருத்து. பாஞ்சாலி ஒருத்திக்கு ஆடை கொடுத்தான் வைகுந்தன், இந்த பாரில் உள்ளோர் அனைவருக்கும் ஆடை கொடுத்தான் செங்குந்தன். யாராலையா சொல்ல முடியும்? அது மட்டுமா, நெசவாளர் குலம் வாழ வழிகாட்டமான்னு ஆத்தாட்ட கேட்டுக்கிட்டே அவன் நிச்சயமா வழிகாட்டிட்டாயா? டேய் உருகடா நம்ம குழந்தையும் கால. இப்படி ஒட்டக்கூத்தர் சொல்லி அம்பிகையின் திருக்கரங்களாலே எழுதப்பட்ட ஈட்டி 70 என்ற பாடல் இன்றும் நம்மிடையே உலவி வருகிறது. இதை வெறும் கற்பனை என்று ஒதுக்கிவிட முடியாது. மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்களே. ஒட்டக்கூத்தன் வாழ்ந்து 1200 ஆண்டுகள் ஆகின்றன. அவன் பக்தி பெருக்கால் பாடிய கவிதைகளை பலர் அனுபவம் என்று காலப்போக்கில் திருத்து கூறியிருக்கலாம். தப்பு பட்டயங்களிலோ கல்வெட்டுகளிலோ காணப்படாத எந்த ஒரு விஷயத்தையும் உண்மை அனுபவம் என்று ஏற்றுக்கொள்வது அறிவுள்ளவன் எவனுக்குமே மிக மிக கடினம். நடுவர் அவர்களே, கல்வெட்டுக்கள் இன்று நமக்கு கிடைக்கவில்லையாயினும் கல்லால் உருவாக்கப்பட்ட ஆலயம் இன்றும் என் கருத்துக்கு கட்டியம் கூறி நிற்கின்றது. தெலுங்கிலே தியாகையர், கன்னடத்திலே புரந்தரதாசர், மலையாளத்திலே நாராயண பட்டத்திரிபாட் இவர்களைப் போன்று வடமொழியிலே தேர்ச்சி பெற்ற மாபெரும் கவிஞரான சதாசிவ பிரம்மேந்திரர் தன்னுடைய தெய்வீக அனுபவங்களை எல்லாம் பாடல்களாக வடித்து நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள்.
அவர் பாடியது வடமொழியில் தான் என்றாலும் அவர் நடமாடியது தமிழகத்தில் தான். அவர் ஜீவ சமாதி கொண்டது தமிழகத்தில் உள்ள நெரூரில் தான் என்பது அன்பருக்கு தெரியாது போலும். மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்கள், சதாசிவ பிரம்மேந்திரரை பற்றி எங்களுக்கும் தெரியும். அவர் பாடியதெல்லாம் முழுக்க முழுக்க கண்ணபுரானை பற்றித்தான் என்பதை தாங்களாவது அவருக்கு எடுத்துச் சொல்லுங்கள். பாவம். நடுவர் அவர்களே, பரிதாபத்துக்குரிய நண்பர் அவசரப்பட்டு விட்டார். பிரம்மஞானி சதாசிவ பிரம்மேந்திரர் முழுக்க முழுக்க பாடியது கண்ணனை பற்றித்தான். அப்படிப்பட்டவரின் வாழ்க்கையில் கலியுக கண்கண்ட தெய்வமான மாரியம்மா குறுக்கிட்டு அந்த கவிஞனின் மூலமாகவே தனது எண்ணத்தையே நிறைவேற்றிக் கொண்டார். மகரந்தம் தாரூதும் அரவிந்தம் பாதம் ஸ்ரீகிருஷ்ண கோபாலனே, ஸ்ரீதேவி மணவாளனே. மகரந்தம் தாரூதும் அரவிந்தம் பாதம் ஸ்ரீகிருஷ்ண கோபாலனே, ஸ்ரீதேவி மணவாளனே. அமைதியிலே புல்லாங்குழலில் இசையினிலே புவனம் உறங்கும் அமைதியிலே மலை மேல் தவழும் அருவிகளும் மலை மேல் தவழும் அருவிகளும் மயங்கும் நிலையில் நின்றிருக்கும் அலை பாயும் கடலேழும் அலையாமல் இசை கேட்கும் அலை பாயும் கடலேழும் அலையாமல் இசை கேட்கும் பறவைகள் நடுவானில் பறக்காமல் துயில் மேவும் வாராயன் கோவர்தனா கண்ணா பூலோக பரிவர்த்தனா வாராயன் கோவர்தனா கண்ணா பூலோக பரிவர்த்தனா. கால் வைத்த இடமெல்லாம் பூவாகுமே, கை வைத்த இடமெல்லாம் தேனூருமே, சர்ப்பங்கள் நீ தூங்க பாயாகுமே, தாலாட்ட பாலாழி தாயாகுமே, கருணை பொழியும் கார்முகிலே கவலை பிணிக்கோர் மாமருந்தேன், கருணை பொழியும் கார்முகிலே கவலை பிணிக்கோர் மாமருந்தேன், நயனம் இரண்டும் பங்கஜமோ நயனம் இரண்டும் பங்கஜமோ துளவம் மணக்கும் அம்புஜமோ, அணிவண்ணம் கலையாத மணிவண்ணன் உனை நானே கண நேரம் தவறாது கவி பாடி தொழுதேனே என்றாக ஆலாபனை கண்ணா உன் பாத ஆராதனை என்றாக ஆலாபனை கண்ணா உன் பாத ஆராதனை என்றாக
ஆலாபனை கண்ணா உன் பாத ஆராதனை. இந்த பக்கமா எங்க ஓடுற? அவரை பார்க்கத்தாயா? அவரை நீ எதுக்கு பார்க்கணும்? அவரு குரல்ல இருக்கிற இனிமைய நான் எங்கேயுமே கேட்டதில்லை. தேனாட்டம் குரல், அமிர்தம் போல கவிதை, ரெண்டையும் கலந்து எப்பவுமே கண்ண மேலேயே பாடிட்டு எப்பவும் அவர் கூட இருக்கிற நாங்களே இப்பதான் உன்னை பாக்குறோம். எப்பவுமே அவர் கண்ண மேலேயே பாடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றிய, அது உனக்கு எப்படிமா தெரியும்? யோ, தெரிஞ்சும் தெரியாம மறைஞ்சும் மாயமா பல இடங்கள ஒரு பாட்டை கேட்டு பைத்தியம் பிடிச்சு ஓடியாந்துட்டு இருக்கையா. இத பாரியா, அவரு என்ன பார்த்து என்ன பத்தி ஒரு சின்ன பாட்டு பாடினார்னா அதை கேட்டு மனசு குழந்து ஓடிடுவேன். நல்லா இருக்க. பெண்களே பார்க்காத அவரு உன்னை பார்த்து உன் மேல ஒரு பாட்டும் பாடணுமோ? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நடக்குயா. அவர் மட்டும் கண்ணை திறந்து என்ன ஒரு கண்ணை பாத்துட்டாருனா ஒரு பாட்டு என்னையா 1000 பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். சும்மா கிறுக்குத்தனமா உளறிக்கிட்டு இருக்காத. போக முடியாது. போமாண்ணா. போக முடியாதுன்னா போங்கிறல்ல. போக மாட்டேன். சீடர்களே, என்ன சச்சரவு? யாரோ ஒரு பொண்ணு வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கா. பெண்ணாவது ஆணாவது சீக்கிரம் போக சொல்லி. அவர் கோச்சிக்கிறாரு. சீக்கிரம் போயிடுமா. போயிடுமா. அவரு பாட்டை கேட்காம நான் ஆசைய கூட மாட்டேன். கிருஷ்ண கிருஷ்ணா, அமைதியை தேடி இந்த இடத்திற்கு வந்தேன். இங்கேயும் சோதனையா? கிருஷ்ண கிருஷ்ணா. யோயோ, பாடு சமையற. என்ன கொஞ்சம் பாடியா? பார்க்க மாட்டேன். சரி, என்ன பார்க்க வேண்டாம். என்ன பத்தி ஒரு பாட்டாவது பாடியா? மாட்டேன். என் கண்ணனை தவிர வேற யாரையும் நான் பாட மாட்டேன். போ. அவ்வளவு அலட்சியமா போறியா? ஊசி குத்துற இடம் கூட பாக்கி இல்லாம உன் சரீரத்துல உட்காந்து உன்னை பாட வைக்கிறேனே இல்லையா? பாடா. சீடர்களே, சீடர்களே, இவ்வளவு நேரம் என் பின்னால் பேசியதியா? ஒரு பொண்ணு. எங்க அவள்? நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு மறைஞ்சிட்டா. கடைசியாக ஏதோ சபதம் பண்ணினாலே, என்ன அது? டேய் பிரம்மேந்திரா, ஊசி குத்துற இடம் கூட பாக்கி இல்லாம உன் சரீரத்துல உட்காந்து உன்னை பாட வைக்கிறேனா இல்லையா? பாடுறா. அம்மா, நீ யாரம்மா? நீ யாரம்மா? நீ யாரு? நீ யாரம்மா? அம்மா, எங்க இருக்கே? நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரியல? நீ யாரம்மா? பிரம்மேந்திரா, ஊசி குத்தும் இடம் பாக்கி இல்லாமல் உன் சரீரத்தில் அமர்வதாக சொன்னேன். அமர்ந்து விட்டேன். பார். பாடு என்னை பற்றி. தாயாயிருக்கும் அனைவருக்கும் தாயே ஞான சம்பந்தன் தமிழ்வாய் ததும்ப பால் கொடுத்ததனமே கருணை தடங்கடலே கருணை தடங்கடலே. சேயாய் எங்கள் குருபரந்தன் செழிக்கும் பிள்ளை தமிழ் கேட்டு சிறுத்தாள் சிவக்க தவழ்ந்து வந்த திருவே சிறுத்தாள் சிவக்க தவழ்ந்து வந்த திருவே திருவே. அந்த பார்க்கடலே பாயாய் உறங்கும் பரந்தாமன் பாசப்பிறப்பே பாறையிலோர் பன்னீர் நதியே பைரவியே பைரவியே.
தீயாய் எழுந்து பழம் வினையாம் தீயை அணைக்கும் மாரியனும் சிவனின் விழியே கருமாரியனும் சிவனின் விழியே விழிக்கமைந்த இமையே உமையே எனதம்மையே. எழுந்திரு பிரம்மேந்திரா. தாய், அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனியான உனக்கு இந்த எளியனிடத்தில் எதற்கம்மா இந்த விளையாட்டு? எல்லாம் காரணத்தோடுதான். என்னவோ? தஞ்சை மாநகருக்கு அருகில் உள்ள இந்த இடத்தில் புன்னைநல்லூர் மாரியம்மன் என்ற திருநாமத்தோடு கோயில் கொண்டு என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க விருப்பம் கொண்டுள்ளேன். பிரம்மஞானியான உன்னுடைய கரங்களால் சிலாசாசனம் செய்யப்பட்டால் என் அருள் வெள்ளம் பெருகி மக்கள் வேண்டியவற்றையெல்லாம் அடைந்து பிரம்மானந்தம் அடைவார்கள். அதற்காகத்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். இதோ அருகில் இருக்கும் புற்றுமண்ணை எடுத்து உன் சரீரத்தில் தோன்றியுள்ள அம்மைமுத்துக்களின் மேல் தடவி அந்த மண்ணையே பிரதிஷ்டை செய். அதுவே மூல விக்கிரகமாக உருப்பெற்றுவிடும். அதற்கு எந்தவித அபிஷேகமும் தேவையில்லை. தைல காப்பிட்டுத்தான் பூஜிக்க வேண்டும். நடக்கட்டும். சதாசிவ பிரம்மேந்திரின் திருக்கரத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து அருள் மாறி பொழிந்து கொண்டிருக்கிறது. அதையும் கற்பனை என்று சொல்லுகிறாரா? நடுவர் அவர்களே, அங்கே சரி, நான் புலவர்களை பற்றி பேசுவதற்குத்தான் இங்கு வந்தேனே தவிர மாரியம்மனை பற்றி பேசுவதற்கு நான் இங்கு வரவில்லை. அந்த அம்பாளை பற்றி வாய் தவறி ஏதேனும் சொல்லிவிட்டால் கைகால்களை முடக்கி விடுவாள் என்று அனுபவித்தவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பொல்லாத தெய்வத்தை பற்றி பட்டிமன்றத்தில் நமக்குள் என்னையா பேசு? நண்பரே, அவள் பொல்லாதவர்களுக்குத்தான் பொல்லாதவள், நல்லவர்களுக்கு மிக மிக நல்லவள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். 275 ஆண்டுகளுக்கு முன்னால் சதாசிவ பிரம்மேந்திரர் வாழ்ந்திருந்தார். அதே காலத்தில் தஞ்சை அரசை அடுத்திருந்த ஒரு பாளையத்தை ஒரு மன்னன் ஆண்டு வந்தார். அந்த மன்னவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களுக்கு மன்னனாகிய நான் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு அத்தனையும் கொடுக்கிற கண் கண்ட தெய்வத்தை வணங்காமல் வாழ்த்தாமல் கண்ணுக்கே தெரியாத காளியம்மனையும் மனதிற்கே புறப்படாத மாரியம்மனையும் வணங்குகிறீர்களே மடச்சிருக்கீங்களே. ஐயா தானாவதியாரே, எங்களுக்கெல்லாம் கொடுக்கிறவர் மன்னர் தான். ஆனா இந்த மன்னரையே வாழ வைக்கிறதா அந்த மன்னராய். அதை புரிஞ்சுக்கங்கடா. மூடடி வாயை மூடச்சிருக்கி. மன்னரா, தங்களையே தரக்குறைவாக பேசும் இவளுக்கு தண்டனை குதறி எடுத்து விட்டால் என்ன? கண்களை அப்படியே மன்னா, அம்பிகையை வணங்கும் இந்த பெண்களை இப்படி தண்டிக்கலாமா? பூசணிக்காய் உடம்பும் பாவற்காய் பேச்சும் கொண்ட நீ புருஷனுக்கே புத்திமதி சொல்ல வந்து விட்டாயா? ஓடி அரண்மனைக்கு போ. மன்னா,
நம்ம பாளைய எல்லைக்குள் இருந்த அத்தனை கோவில்களையும் இடித்து தள்ளிவிட்டோம். எங்கள் கண்ணில் பட்ட பக்தர்கள் எல்லாம் அடித்து ஆனால் தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூரில் யாரோ ஒரு மகான் அம்பிகையை பிரதிஷ்டை செய்திருக்கிறாராம். அதன் சக்தி அபாரமாக இருக்கிறதாம். போடா மூடா, அந்த பகுதி தஞ்சை மன்னன் பச்சையப்பனுக்கு சொந்தமானது. நமது அதிகாரம் அங்கே செல்லாது. எனக்கு தெரியாதா? நான் சொல்ல வந்தது நமது பாளையத்து மக்கள் இரவோடு இரவாக அந்த கோயிலுக்கு சென்று காணிக்கைகளை வாரி வாரி இறைக்கிறார்களாம். குறிப்பாக பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதா. இந்த நிலைமை நீடித்தால் நமது பாளையத்தின் பொருளாதாரமே சிதைந்துவிடும். இதற்கு என்ன செய்யலாம்? உடனடியாக நமது எல்லை நெடுகிலும் காவலர்களை நிறுத்தி தஞ்சையை நோக்கி எந்த பெண் சென்றாலும் சரி, அவளை கற்பழித்து அங்கேயே கண்டதுண்டமாக வெட்டி ஐயா தாராவதியாரே, என்ன அந்த கோவிலுக்கு போகும் பத்தினை பெண்களை நீ இம்சப்படுத்தின கருப்பு கருப்பியான மகமாயி உங்க வம்சத்தையே போட்டோடு அழைக்கிடுவான். மன்னா, கற்பு கற்பு என்று கதைக்கிறாளே, கற்புள்ள பெண்கள் நம் பாளையத்தில் இருந்தால் தானே இவர்களுக்கு அரசியாக அந்த மரமாயி அங்கிருக்க முடியும். உண்மை, கற்பே இல்லாமல் செய்து விட்டால் எப்படி? இப்பொழுதே செய்து காட்டுகிறேன். அடே நூற்றுக்கதிபதி, இந்த தெருக்கு பிடித்தவளை நீ கவனித்துக் கொள்வது. மற்ற காவலர்கள் மற்ற பெண்களை அனுபவிக்கிறார்கள். ஐயோ, எங்க போய் தொலைஞ்சா இந்த பாவி பயப்புல? நெல்ல பாத்துக்க சொன்னா ஆகாசத்தை அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாரேன்டா. இந்த கொள்ளிக்கட்டையால உன்னை சுடுறேன்டா. இதுலயாவது உனக்கு சுரண வருதான்னு பாப்போம். வாய முடிய பாவி, ஏண்டி என் புள்ளைய இப்படி கொடுமைப்படுத்துற? சண்டாடி தக்கடத்தி புள்ள உன் புள்ள இல்லையா? அட போயா, இதையே நான் பெத்து போட்டிருந்தேன்னா இந்நேரம் கண்ட துண்டமா வெட்டி உப்பு கண்ட போட்டப்பேன். காய போட்ட நெல்ல பாத்துக்கிறதுக்கு பக்கு இல்ல, இது ஒரு புள்ளையா? ஏண்டி, அவன் புறவையில இருந்தே உண்மத்தை முடிச்சவனா வளர்ந்துட்டானேடி. அவங்கிட்ட போய் இந்த வேலையெல்லாம் ஒப்படைக்கலாமாடி? இந்தாயா, இந்த வேலைக்கு கூட உன் புள்ள லாய்க்கில்லே வந்துருச்சுல்ல. இனி இவன் இருக்கிறத விட சாகிறதே மேல். ஏ ராசா, என் முத்து, உன் சின்னாய் சொல்லிட்டு போனது கேட்டியாடா? என்ன சொன்னா? உன்னை சாக சொல்றடா. நான் தான் சாகுறேங்கிறேனே. இப்ப இருக்கிறத விட செத்து தொலைடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? புருஷன் முண்டாட்டி இப்படி மாத்தி மாத்தி அடிச்சா இந்த குழந்தையுடைய கதை என்ன ஆகிறது? என்னங்க பண்ண சொல்றீங்க? இப்படி வந்து பிறந்துட்டானே. பிறந்துட்டா அது என்ன தோஷம், என்ன துயரம்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த கோயிலை சுத்துறது, எந்த குளத்துல விழணுங்கிறத யோசிக்க வேண்டாம். அட நீ ஒண்ணு, இந்த பாடா போன ராசாங்கத்துலதான் இருக்கிற கோயில் குளத்தையெல்லாம் இடிச்சு வச்சிருக்கானே. எந்த கோயில போய் சுத்துவேன்? அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். உனக்கு மாரியப்ப பிள்ளைய பத்தி தெரியுமா? இந்த பாளையத்து பண்ணையில மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர் தானே? அடச்சே, அவர் ஒரு காலத்துல கோடீஸ்வரனா இருந்தவர். அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம நம்ம ஊர் கோயில் மாரியம்மனையே தான் மகளா தெத்து எடுத்துக்கிட்டு தான் சொத்து பூராவையும் அவ பேருக்கு எழுதி வச்சுட்டார். அப்புறம் அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு. உடனே ராசா அவரை கூப்பிட்டு, உனக்கு தான் பொண்ணு பிறந்துட்டாளே, நீ கோயிலுக்கு எழுதி வச்ச சொத்தை திரும்ப வாங்கிக்கேன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கோயிலுக்கு எழுதி வைக்கல, என் மூத்த மகளுக்கு எழுதி வச்சிருக்கேன், அவ ஏழை மகளை கவனிச்சுக்குவா அப்படின்ட்டு. ராசாவாகப்பட்ட நீங்க ஏதாவது எனக்கு கொடுக்கறதா இருந்தா உங்க பண்ணையில மாடு வைக்கிற வேலையாவது கொடுங்கன்னு கேட்டாரு. ஐயா, இப்ப இருக்கிற ராசாவா இப்படி எல்லாம் சொன்னாரு? சரியான சிக்கல் பிடிச்ச வாழனாரியா. நான் அவன் அப்பங்காலத்து கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மாரியப்ப பிள்ளை கையால 90 வாங்கினா போதும் ஐயா, எல்லா தோஷமும் பறக்குதான். இப்ப உன் பையனை கூட்டிக்கிட்டு அவர்கிட்ட போ. மகமாயி, என் மாமா மகமாயி எல்லாத்தையும் பார்த்துப்பா, தைரியமா போங்க. அம்மா, அப்பா, நான் போய் நல்ல தண்ணி எடுத்துட்டு வரேன். போயிட்டு வாமா. ஐயா ஐயா ஐயா, என் மகனை நீங்க தான் காப்பாத்தணும். எழுந்திரியா எழுந்திரியா, என்னாச்சு உன் மகனுக்கு? நான் என்னத்தையா சொல்வேன்? அவன் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றான்னா,
பேசக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. அதை விட முக்கியமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. எங்கேயா விட்ட? தோசம் நேரத்துல விட்டீங்க. சின்னம்மா கொடுமையாலதான் உன் மகன் இப்படி ஆயிருக்கான். அதனால இதமா பதமா பேசி அன்பா ஆதரவா ஒரு 4 வேளை சோறு போட்டினா உன் மகனுக்கு எல்லாம் சரியா போயிடும். நீ என்னம்மா சொல்ல வந்த? வெளியில ஒரு மகான் உட்கார்ந்து இருக்காருப்பா. அவரை எப்படி நீ மகான்னு சொல்ற? பரமசிவன் கழுத்துல பாம்பு இருக்குல்ல, அதே மாதிரி அவர் கழுத்தை சுத்தி ஒரு பாம்பு படம் எடுத்துக்கிட்டு இப்படி நிக்குதுப்பா. ஐயோ, பெரிய சங்கதி. பாத பூஜை பண்ணியே தீரணும். நீ அதுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணு. நான் போய் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சிவோகம். ஐயா, இந்த ஞானசூரியன் முகத்தை பாக்குறப்போ சிவனே இவனா வந்தானா இவனே சிவனா வந்தானான்னு புரியலையே ஐயா. கன்றாள், இவன் தானே பித்துக்குடி மகன். உங்க மகனா? ஆமா, எல்லாம் பாம்பு ஏறுதா? இந்தாங்க. நீங்க கத்துற பாம்பு விரண்டு அவரை பொட்டுற போட்டுடுச்சுன்னா? ஆமாம்மா. அது சரி, இதை எப்படி விரட்டுறது? கொஞ்சம் இருங்கப்பா. பாம்பு ஓடி போயிடுச்சு. பாம்பு போயிடுச்சு. ஏங்க, என்னங்க உங்க மேல பாம்பு ஏறிச்சே? கடிச்சிச்சா? கடிச்சிருந்தா போயிருப்பீங்களே. அப்ப அதை பிடிச்சு என் மேல விட்டுருங்க. ஏ, நான் சாகணும். கடிங்களாயா, இப்படி சாகரேன்னு சொல்லியா இல்ல சாகரிச்சிட்டு இருக்காயா? ஒரு அருவாள்ல கொடுங்க, அவனை வெட்டி சாகரிச்சுறேன். இந்தாங்க, போங்க அந்த பக்கம். ஏயா, பெத்த தகப்பனே அருவாளால வெட்டுறேன் குத்துறேன்னா அந்த புள்ள இந்த முடிவுக்கு தான் வருவான். அப்படி சொல்லுங்கப்பா. அப்பா, நீங்க சொன்ன மாதிரி இதமா பதமா 4 வார்த்தை பேசி அன்பா ஆதரவா 2 வேளை சோறு போட்டா நிச்சயம் தெளிஞ்சிருவாருப்பா. அந்த காரியத்தை நாம தான் செய்யணும். முதல்ல அந்த புள்ளைய உள்ள கூட்டிட்டு போய் வயிறார சாப்பாடு போடு. தம்பி, தைரியமா போ, நம்ம வீடுதான். வாங்க. நீ வாயா. நீங்க இப்படி உட்காருங்க. அடுப்பு நெருப்புல முன்னாடி படம் போச்சு, அதுக்கு பயந்துதான். ஆஹா, எல்லாம் சரியா போச்சு. கண்ணை தோறங்க. எல்லாம் சரியா போச்சா? பூராவும் சரியா போயிடுச்சு. ஏங்க, ஏன் உசுறு மேல அவ்வளவு அக்கறை வந்துடுச்சா? வந்துடுச்சே. இது என்னங்க கோளாறு? பழைய கோளாறுக்கு இந்த புது கோளாறு எவ்வளவோ மேல். வாங்க, உட்காருங்க. பால் சோறு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. ஏன் மூஞ்ச பார்த்தா எப்படி? சாப்பிடுங்க. ஏன் சாப்பிடணும்? எல்லாரும் எதுக்காக சாப்பிடுறாங்க? எதுக்காக சாப்பிடுறாங்க? உசுரோட இருக்கிறதுக்கு தான். நான் தான் சாகணுங்கிறேனே. ஐயோ, இப்படி திரும்புங்க. இந்த எண்ணத்தை மாத்திக்க முடியாது. 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 சரி, செத்து தொலைங்க. இருங்க, எப்படி சாகுறது? எப்படி சாகுறதுன்னே இன்னும் தீர்த்துக்கலையா? இல்லையே. நான் சொல்லி தரட்டா? செய்யுங்க. என்ன இது? கயிறு. இதை இப்படி மாட்டிக்கிட்டு இந்த பலகையில இருந்து தொப்புன்னு குதிச்சா பொட்டுன்னு உசுர போயிடும். குதிக்கட்டா? சரி சரி சரி, இது ஒரு வழி. இது என்ன? கத்தி. கதக்குன்னு ஒரே குத்து வயித்துல கொட்டால் செறிஞ்சு உடனே உசுர போயிடும். இது இன்னொரு வழி. உட்காருங்க. இன்னொரு வழி இருக்கு. நீச்சல் தெரியுமா? தெரியாது. நல்லதா போச்சு. கொல்ல பக்கம் ஆழமான கிணறு இருக்கு. பொத்தரு குதிச்சா பசுக்குன்னு உசுர போயிடும். சாகரத்துக்கு இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்திருக்கேன். பொழுது விடியறதுக்குள்ள செத்தே ஆகணும். இல்லன்னா நான் செத்துருவேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம செத்துக்கிட்டு? ஒரு காரியத்தை சாதிக்கணும். தோத்துட்டோம், செத்து போயிடணும். அதுக்குத்தான். என்னங்க இது? என் மகனோட சாவுற எண்ணத்தையே உங்க மகன் மாத்திடுவான்னு நினைச்சா உங்க மக சௌரியமா சாவுறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாளே. முள்ளாலத்தான் எடுக்கணும். அதைத்தான் என் மவ செஞ்சிட்டு இருக்கா.
விடியறதுக்குள்ள செத்தே ஆகணும். இல்லன்னா நான் செத்துருவேன். நான் கிணத்துல விழல. நீங்க முதல்ல காலை விடுங்க. நீ இறங்கினாத்தான் நான் காலை விடுவேன். நீங்க காலை விட்டாதானே நான் கீழே இறங்க முடியும். நான் காலை விட்டா நீ கிணத்துல விழுந்துருவேன். நான் உன்னை விட மாட்டேன். இறங்கு. ஆமா, கிணத்துல ஏதோ ஆள் விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சே, அது என்ன? அது தேங்காய் மரத்துல இருந்து உள்ள விழுந்துருச்சு. ஓஹோ, நீங்க எங்க இருந்தீங்க? அங்க பதுங்கி இருந்தேன். என்னங்க இது, கத்தி கயிறெல்லாம் எடுத்துக்கிட்டு வீர நாட்டம் பிசுக்கு பிசுக்குன்னு வந்து இங்கேயே பதுங்கி இருக்கணும்? அது நான் சாகலன்னா நீ செத்துருவேன்னு சொன்னேல்ல. சொன்னேன். அதுக்காகத்தான் கயிறு கத்தியால நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு கிணத்துலயும் விழ வந்தீன்னா உன்னை பாஞ்சி பிடிச்சுக்கலான்னு தான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க வந்து பதுங்கி இருந்தேன். ஆமா, நான் செத்தா உங்களுக்கு என்ன? நானும் செத்துருவேன். நான் சாகலன்னா? நானும் சாக மாட்டேன். நீங்க இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். நீ இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன். நானும் இருப்பேன். ஐயோ 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 ஐயோ, களி பொண்ணு பொம்மைக்கும் உங்க பொண்ணு உயிர் கொடுத்துருச்சுங்களே. ரெண்டு வைரக்கல் ஜோடி மாதிரி இருக்குதுங்களே. எங்க ரெண்டும் இப்படியே என் மனசுலயும் பட்டதுயா. ஆனா உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன். என்னங்க? என் மவளுக்கு நாகதோஷம் இருக்கியா? அப்படின்னா என்னங்க? வர்ற புருஷனுக்கு உயிருக்கு ஆபத்து. அவ்வளவுதான். பாருங்க, உங்க மகளை என் மகன் கட்டிக்கிட்டு அவளோட ஒரு நாள் வாழ்ந்தா போதுங்க, நான் சந்தோஷமா இருப்பேனுங்க. ஏயா அப்படி? அதுங்க நிரந்தரமா வாழறதுக்கு என்னோட மூத்த மவ நித்திய சுமங்கலியா இருக்காளே, அவ கால புடிச்சா போதாது? தஞ்சாவூர் வரைக்கும் நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். வாங்க அதிகாரியா, உங்களை பார்க்கதான் வந்துகிட்டே இருக்கோம். நீங்களே வர்றீங்க. அப்படியா? என்ன சமாச்சாரம்? கடுமையான வயிற்று வலி அடிக்கடி வருது. அதுக்கு ராச வைத்தியம் பார்க்கணுமா? அந்த வைத்தியர் தஞ்சாவூர்ல தான் இருக்காராம். 2 நாள்ல நான் போயிட்டு வந்துருவேன். அது வரைக்கும் பிள்ளைங்க மாடுகளை மேய்ச்சி கொண்டு வந்து விட்டுடும். 2 நாள்ல வந்துருவீங்கல்ல? வந்துருவேன் ஐயா. எவ்வளவு காலம் ஆச்சுமா இந்த திருமுகத்தை பார்த்து? உயிரோட உட்கார்ந்திருக்கியம்மா. ஐயா, தரிசனம் பண்ணிட்டீங்களா? நடைய சாத்துட்டுமா? சாத்த போறீங்களா? ஏன்? அவ மேல வச்ச கண்ணு எடுக்க முடியலையே. இந்த ஜென்மா பூரா அவளை பார்த்துட்டு இருக்கலாம் போது தோணுது ஐயா. ஏன் தினமும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்களேன். செய்யலாம். நான் வெளியூரு. ஓஹோ, அப்படியா? அப்போ 2 நாள் தங்கி தரிசனம் பண்ணிட்டு போங்களேன். ராத்திரில எங்க தங்குறது? வெளியூர்ல இருந்து வர யாத்திரிகள் எல்லாம் கோவிலை சுத்தி தான் தங்கி இருந்துட்டு போறா. நீங்களும் அந்த மாதிரி தங்கி இருந்துட்டு போலாமே. சரி சரி. மன்னிக்கணும். இங்க அம்மாவுக்கு தேவையான நைவேத்தியங்கள் எல்லாம் நாங்களே தான் தயார் பண்றது. இப்படி வெளியில இருந்து வர பலகாரங்களை வாங்குற வழக்கம் இல்லை. சரி சரி. இப்ப நடை சாத்துட்டுமா? சரியா. அப்பா, அப்பா எழுந்துறீங்கப்பா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நான் தான் உங்க மூத்த பொண்ணு. என்ன தெரியலையா? என்னப்பா நீங்க மகளை பார்க்கணும்னு ஆசையோட ஓடி வந்த நீங்க இங்க வந்து அம்மா தாயேன்னு கூப்பிட்டா இது என்ன முறை? அம்மா, நான் உன்னை மகளா தத்தெடுத்தத நீ யோசிக்கிட்டியம்மா? ஆமாப்பா, தேவாதி தேவர்களும் ஏன் திருமூர்த்திகளும் கூட என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறத கேட்டு என் காது புளிச்சு போச்சு. இந்த கலியுகத்துல யாராவது என்ன மகளேன்னு கூப்பிட மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன்.
அப்பதான் நீங்க என்ன தத்தெடுத்தீங்க. நான் பூரிச்சு போயிட்டேன். அதுதான் உனக்கு பூரிப்புன்னா நான் உனக்கு அப்பனாவே இருக்கிறேம்மா. உட்காருங்கப்பா. நீ உட்காருமா. எனக்கு என்னப்பா, உங்களுக்கு தான் வயசாச்சு. ஆமாமா, எனக்கு வயசாயிடுச்சு. ஆனா மவளை நீ இருக்கியே, அண்டாண்ட கோலங்களை ஈன்றெடுத்த அன்னை எனினும் உன்னை கண்ணி கண்ணின்னு நான் சொல்லலம்மா. வேதங்கள் முறையிடுது அத்தா, வேதங்கள் முறையிடுது. அம்மா, உன்னை நிக்க வச்சுட்டு நான் உட்கார்ந்தா என் உடம்பெல்லாம் கூசுதும்மா. நீ உட்கார்ந்தா அப்பா உட்கார்றார். என்ன சொல்ற? நானும் வா. அன்பனும் பிடிக்குள் அகப்படும் ஆரமுதே. உட்காருமா, உட்கார். ஏன்பா, தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை அனுப்பி வச்சிருந்தேன். நீ அனுப்பி வச்ச? ஆமா. அடட, அது உண்மைதானா? அம்மாடி, உன் தங்கச்சிக்கு நாகதோஷம் இருக்குது. அந்த பிள்ளையாண்டானுக்கே கட்டி கொடுத்துடலாமா? அவங்க 2 பேரும் நல்லபடியா வாழறதுக்கு நீ ஏதாவது வழிவகை பண்ணுவியா? பூ போட்டு கேட்டுடலாம் தான் நான் இங்க ஓடி வந்தேன். அப்பா, அந்த பிள்ளையாண்டா மேல பாம்பு ஏறி இறங்கிச்சுல்ல, தோஷம் நீங்கிடுச்சு. எப்படி? நாகமா வந்ததே நான் தானே. அடங்கப்புறானே, இத்திருண்டு கோயில்ல குந்திக்கிட்டு அம்மாந்தூரம் வந்து இவ்வளவு வேலை பண்ணிருக்கியாமா நீ? அப்ப உன் தங்கச்சி அந்த புள்ளையாண்டானுக்கே கொடுத்துடலான்ற. கொடுத்துருங்க. என் மனசுல கறந்து ஒண்ணு தவிக்குது. என்ன? உன் சன்னிதானத்திலேயே அதுங்களுக்கு கல்யாணம் நடந்தா நான் கறந்து கூத்தாடுவேன். எங்க இங்க இருந்து அதுகளெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் வரப்போறேன்னு எனக்கே தெரியல. உட்கார்ந்து பேசுங்கப்பா. உட்கார்ற. கல்யாணம்னா சாதி ஜனம்லாம் திரண்டுதான் வரும். வண்டின்னு வானுவா, வசதின்னு வானுவா, மாடு மேய்ச்சி கஞ்சி குடிக்கிறவா. நான் எங்க இருந்தம்மா போவேன்? இருங்கப்பா, அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அந்த ஊருக்கே நான் வந்துடுறேன். மடியா மகளே, வாழையத்தான் உன் கோயிலெல்லாம் இடிச்சு விட்டான், உன் சிலையெல்லாம் உடச்சு விட்டான். அந்த ஊருக்கு நீ எந்த வழியா வருவ? எங்க தங்குவம்மா? அப்பா, அந்த பாளையத்தானை கொண்டு எனக்கு கோயிலையும் கட்ட வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தையும் பண்ண வைப்பேன். அது என்னால முடியுமா முடியாதா? உன்னை முழுக்க முழுக்க மவளா நினைச்சு குடும்ப கதையை பேசிட்டு இருந்தனா அதுல உன் கதையை மறந்துட்டேன். ஒரு மொழி முழிச்ச பாரு, அதுல எல்லாம் ஞாபகத்து வந்துருச்சுமா. முந்தி உன் சங்கதி தெரியாம எரும பைய மகிஷாசூர அவங்கிட்ட சண்டைக்கு வந்தானே, அவன் சாணிய கைது புள்ளங்க. அதை விடு, சிவனும் விஷ்ணு உங்ககிட்ட பட்ட பாட்டுக்கு இந்த கொசு பைய பாழைத்தான் எந்த மூலைக்குமா? அவனை விடு. நீ வந்து கல்யாணத்தை கிட்ட இருந்து நடத்துவே. நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, சந்தோஷமா நான் இப்போ. எனக்காக அங்கிருந்து பலகாரம் கொண்டு வந்திருக்கீங்களே, கொடுக்கலையாப்பா? ஆமாமாவளே, மறந்து போச்சு மறந்து போச்சு. ஐயோ, சாப்பிடுமா. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் தங்கச்சிதான் பண்ணிச்சா? ஏப்பா, நிறைய மாடு வச்சிருக்கீங்களே, எனக்காக கொஞ்சம் பால் கொண்டு இருக்க கூடாது? இத பாருமா, உன்னை பார்த்து இவ்வளவு சௌகரியமா பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கொண்டு வந்திருப்பேம்மா. சரி சரி, நானே அங்க வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ எங்கேயும் வருவம்மா, உன்னால ஆகாத காரியம் என்னம்மா இருக்கு? மவளே, பலவாரம் இங்க இருக்கு. அப்போ வந்திருக்கா?